ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சித்தனா டேலண்ட் குயின் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிகாஸ் இந்த வாரத்துக்கான மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கார்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு 333ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கலாம். ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கார்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு 333ன்னு டைப் பண்ணுங்கள். பிகாஸ் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிறீங்க. தெளிவாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ரொம்ப அடத்தடைகள் ஜாஸ்தியாக இருக்குது. நீட்டாக தூங்க மாட்டேன்றீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களோ? அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, அவசரப்பட்டு நீங்கள் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் இறக்க குணமாக இருக்கிறது பெஸ்ட்டுன்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி சில ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ண முடியலன்றது தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்பட போகாதீங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வந்து கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்ற மாதிரி குழம்பி நிற்கிறீங்க. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் நீங்கள். அந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு கடவுளோடைய அனுகிரகமும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெளிவாக இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே ஒரு பதட்டம், ஒரு நெகட்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கான இந்த டைமில் வந்து நீங்கள் மெயின் என்ன பண்ணணுன்னா, துர்கா தேவி இல்லை காளிகம்மா, பத்ரகாளி அம்மாவோடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கொஞ்சம் வாலண்டியர் பிரச்சனைகள் வரும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுமே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். படப்படப்பாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது நடக்குமா நடக்காதா, இல்லை நானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுமான்ற மாதிரி உங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. உங்கள் சைடு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. நீங்கள் அவசரப்பட்டு எதுலேயுமே டிசிஷன் மாற்றிக்காதீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? பண ரீதியாகவுமே சரி, உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் போகும். கொஞ்சம் ஃபினான்ஷியலி டவுனாக தான் போகும். நீங்கள் வந்து முடிஞ்சளவு உங்கள் குலதெய்வ கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை காளிகம்மா கோயிலுக்காகனா போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். எதுவுமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் காமாக இருங்க, பொறுமையாக இருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாமல் மன சஞ்சடங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களும் ஏதோ ஏமாற்றிடுவாங்கன்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? காளிகம்மா கோயிலை விசிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.